Hi friends, நான் உங்க செந்தில். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. ஸோ ஐ ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். அட் த சேம் டைம் வீட்டில் எல்லாரும் இங்கிலீஷ் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? ஓகே. ஸோ இங்கிலீஷ் பேசணும் அப்படிங்கிற ஆசையோட தான் நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ இங்கிலீஷ் நீங்கள் சூப்பராக பேசணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நிச்சயமா உங்களால் இங்கிலீஷ் பேச முடியும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு சூப்பரான டாபிக் தான் சொல்லிக் கொடுக்க போறேன். அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஓகே. இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போறேன் அப்படின்னா பி யூஸ் டு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஓகே. ஸோ பி யூஸ் டு அப்படின்னா பி அப்படிங்கிறது ஒரு வெர்பு. ஓகேவா? அதாவது பி வெர்ப்ஸ் நம்ம படிச்சிருப்போம். ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர் அப்படின்னு நிறைய இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த பி யூஸ் டு அதாவது ஆம், இஸ், ஆர் எதனால இங்க இந்த இடத்துல வரலாம். அதுக்கப்புறம் யூஸ் டு அப்படின்னு வரும். அதாவது ஆம் யூஸ் டு, is used to, are used to. ஓகே. ஸோ அது சுருக்கமா be used to அப்படின்னு எழுதியிருக்கேன். ஏன்னா am, is, are இந்த மூணையும் வந்து நம்ம be verbs அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இந்த be used to அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழகி விட்டது அப்படின்னு அர்த்தம். ஒரு விஷயம் எனக்கு பழகி போச்சு. நான் தினமும் காலைல காஃபி குடிக்க எனக்கு பழகிருச்சு. தினமும் காலையில லேட்டா எழுந்திரிச்சு எனக்கு பழகிருச்சு. நைட்டு தினமும் எனக்கு லேட்டா தூங்கி எனக்கு பழகிருச்சு. ஓகே. டெய்லி நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே ரவுண்ட் அடிச்சு எனக்கு பழகிருச்சு. ஓகே. நான் அப்புறம் கதை புக் வாசிச்சு எனக்கு பழகிருச்சு. அவனுக்கு அவளிடம் சண்டை போட்டது பழகிருச்சு. ஸோ ஒரு விஷயம் வந்து பழகி விட்டது. ஓகே. யூ ஆர் கம்ஃபர்டபுள் வித் தட். நம்ம வந்து நமக்கு பழகிருச்சுன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? நமக்கு பழகிருச்சு, அவனுக்கு பழகிருச்சு, அவளுக்கு பழகி விட்டது. ஒரு விஷயம் வந்து நமக்கு ஃபெமிலியர் ஆயிரும். இதுதான் எனக்கு பழகிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. காரமா என்ன இவ்வளோ காரம் சாப்பிட்றது எனக்கு பழகிருச்சு. ஸோ அந்த பழகி விட்டது அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம், அதை பேஸ் பண்ணி நம்ம நிறைய சென்டென்சஸ் பார்க்க போறோம். அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பழகி விட்டதுன்னு தெரியுமா? ஸோ பி யூஸ் டுனா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அந்த பிக்கு பதிலா நம்ம ஆம், இஸ், ஆர் இந்த மூணுல ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுவோம். அதுவும் சப்ஜெக்டை பொறுத்து அது வந்து மாறும். ஓகே, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் தான் முதல்ல இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆம், இஸ், ஆர் இந்த மூணுல ஏதாவது ஒன்று வரும். சப்ஜெக்டை பொறுத்து மாறும். இப்போ நமக்கு சப்ஜெக்ட் வந்து நமக்கு ஐ இருந்தது அப்படின்னா ஆம் வரும். அது எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி சிங்குலரா இருந்தது ஹி, ஷி, இட் ஒருமையில இருந்தது இல்ல யாராவது ஒருத்தரோட பெயர் இருந்தது அப்படின்னா நமக்கு இஸ் வரும். ஸோ ஆர் வந்து இங்க வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூரலா இருந்தா வரும். யூ, வி, தே அந்த மாதிரி வந்தா ஆர் வரும். ஸோ இது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் வந்து யூஸ்ட் டு அப்படிங்கிற அந்த வார்த்தை வரும். யூஸ்ட் டு அப்படின்னா வந்து வழக்கமாக அப்படின்னு அர்த்தம். ஓகே. பழகி விட்டது அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம இதையும் சேர்த்து சொல்லும் போது அது பழகி விட்டது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரூல். இந்த ஆம் யூஸ் டு அல்லது இஸ் யூஸ் டு, ஆர் யூஸ் டு இந்த வார்த்தைகளுக்கு அப்புறமா வரக்கூடிய வெர்பு வந்து எந்த ஃபார்ம்ல இருக்கணும் அப்படின்னா ஐஎன்ஜி ஃபார்ம்ல தான் இருக்கணும். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வெர்பு கூட கண்டிப்பா ஐஎன்ஜி சேர்த்திருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நவுனா இருக்கணும். அது வந்து ஒரு பெயர் சொல்லா இருக்கணும். பெயர் சொல் அப்படின்னா வந்து சிட்டி லைஃப். ஓகே. நான் எக்ஸாம்பிள் சொல்லேன், பிஹேவியர். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஸோ நான் எக்ஸாம்பிள் சொல்லும் போது உங்களுக்கு புரியும். ஸோ மெயினா வந்து இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, வெர்பு கூட கண்டிப்பா ஐஎன்ஜி சேர்க்கணும். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது தெளிவா புரியும். நான் காலையில் காஃபி குடிப்பதற்கு பழகிவிட்டேன். நான் காலையில காஃபி குடிக்கிறதுக்கு பழகிட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரூலை நான் அப்படியே அப்ளை பண்ண போறேன். பழகிவிட்டேன் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த ரூலை நம்ம அப்படியே அப்ளை பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் இங்க சப்ஜெக்ட் யாரு? நான் அப்படிங்கிறவன் தான் சப்ஜெக்ட். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஐ. ஸோ ஐ வந்தா என்ன வரும்? ஆம் வருமா, இஸ் வருமா, ஆர் வருமா? ஆம். ஐ ஆம் அதையும் போட்டீங்க. ஸோ இந்த மூணுல ஏதாவது ஒண்ணுதான் வரும். மூணையுமே போட்டக்கூடாது. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த சப்ஜெக்ட். You have to choose any one of these auxiliary verb. Any one of the auxiliary verb. இதாவது ஒண்ணுதான் நம்ம வந்து எடுத்துக்கணும். So I am. Next வந்து என்ன வார்த்தை? Used to. இது காமனான ஒரு வார்த்தை, அது அப்படியே எழுதிடலாம். Used to. Next இங்க பாருங்க, குடிப்பதற்கு அப்படின்னு இருக்கு. வெர்பு வந்திருக்கு. மோஸ்ட்லி வெர்பு பிளஸ் ஐஎன்ஜி தான் அதிகமா பயன்படுத்தும். எப்பயாச்சும் தான் நவுன் வரும். ஸோ இது வந்து கொஞ்சம் ரேரா தான் வரும். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதான் மோஸ்ட்லி நம்ம இதான் யூஸ் பண்ணுவோம். ஸோ காஃபி குடிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? அது ஒரு வெர்பு, ட்ரிங்க். ஓகே. அந்த ட்ரிங்க் வந்து நம்ம அப்படியே போட்டக்கூடாது.
அதோட நம்ம ஐஎன்ஜி சேர்க்கணும், அவ்வளவுதான். ஸோ இதுக்கு பேர் வந்து ஜெரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெரண்ட் அப்படின்னா வந்து வெர்போட ஐஎன்ஜி சேர்க்கறதா ஜெரண்ட்னு சொல்லுவாங்க. நான் அந்த மாதிரி வார்த்தைகளை வச்சு உங்களை நான் குழப்ப விரும்பல, அதனால நான் வெர்பு பிளஸ் ஐஎன்ஜின்னு போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ ஐ எம் யூஸ் டு ட்ரிங்கிங் என்னது? காஃபி. காஃபி குடிக்கிறதுக்கு பழகிட்டேன். ஸோ காஃபி. எப்போ? காலையில் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் இல்லை, நான் இங்க சின்னதா எழுதிடுறேன். இன் த மார்னிங். தட்ஸ் இட். வாசிச்சு பாருங்க. ஐ எம் யூஸ் டு ட்ரிங்கிங் காஃபி. ஐ எம் யூஸ் டு ட்ரிங்கிங் காஃபி இன் த மார்னிங். நான் காலையில காஃபி குடிக்கிறதுக்கு பழகிட்டேன். ஈஸியா இருக்கா? ஸோ எதுக்காக நம்ம ஆம் யூஸ் பண்ணியிருக்கோம்? ஐங்கிற சப்ஜெக்ட் வந்திருக்கு. ஸோ நம்ம ஆம் யூஸ் பண்ணியிருக்கோம். இதே இது அவன் காலையில காஃபி குடிக்கிறதுக்கு பழகிட்டான், அது எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க, எல்லாருமே சொல்லுங்க. ஸோ அவன் காலையில காஃபி குடிக்கிறதுக்கு பழகிட்டான், அது எப்படி சொல்லுவீங்க? நம்ம இப்ப சப்ஜெக்ட் வந்து அவன் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ சப்ஜெக்ட் இங்கிலீஷ்ல என்னது? அவன் அப்படிங்கிறதுக்கு ஹீ. ஸோ ஹீ வந்தா இந்த மூணுல என்ன வரும்? இஸ் வரும், அவ்வளவுதான். ஸோ சப்ஜெக்டையும் இந்த பி வெர்ப், இதுக்கு பேர் தான் பி வெர்ப். ஆம், இஸ், ஆர், இந்த மூணு சேர்ந்தது தான் பி வெர்ப். ஓகே. ஸோ நமக்கு வந்து சப்ஜெக்ட் ஹீ வந்திருக்கு, அப்ப நம்ம இஸ் போடுவோம். ஸோ ஹீ இஸ் யூஸ் டு ட்ரிங்கிங் காஃபி இன் த மார்னிங். ஹீ இஸ் யூஸ் டு ட்ரிங்கிங் காஃபி இன் த மார்னிங். ஸோ இங்க ட்ரிங்க்னு போட்டா தப்பு, ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் வெர்ப் தான் வரணும், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட், அவன் நகர வாழ்க்கைக்கு பழகிவிட்டான். அவன் சிட்டி லைஃப்க்கு பழகிட்டான். இது நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம சொல்லக்கூடிய ஒரு சென்டென்ஸ். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்றதுன்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க, சப்ஜெக்ட் வந்து அவன் அப்படின்னு இருக்கு, அதுக்கு இங்கிலீஷ்ல ஹீ. ஸோ ஹீ வந்தா ஆம் வருமா, இஸ் வருமா, ஆர் வருமா? இஸ் வரும். ஸோ ஹீ இஸ், அடுத்து என்ன வரும்? யூஸ்ட் டு. ஹீ இஸ் யூஸ்ட் டு. நெக்ஸ்ட், நகர வாழ்க்கை அப்படின்னு இருக்கு, நகர வாழ்க்கைக்கு. ஸோ நகர வாழ்க்கை அப்படிங்கிறது வெர்பா இல்ல நவுனா? நகர வாழ்க்கைங்கிறது வெர்பு கிடையாது, நம்ம எந்த செயலை செய்யறோமோ அதான் வெர்பு. அப்ப நகர வாழ்க்கைங்கிறது ஒரு நவுன். சிட்டி லைஃப், அவ்வளவுதான். That's it. He is used to city life. He is used to city life. அவன் சிட்டி லைஃப்க்கு பழகிட்டான். He is used to city life. இதே இது நம்ம சப்ஜெக்ட கொஞ்சம் மாத்தலாம். அவள் சிட்டி லைஃப்க்கு பழகிவிட்டாள். அவள் நகர வாழ்க்கைக்கு பழகிவிட்டாள். அது எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஜெக்ட மாத்தணும். அவள் அப்படின்னா she வரும். ஸோ she வந்தாலும் is தான். She is used to city life. அவள் நகர வாழ்க்கைக்கு பழகிவிட்டாள். ஓகே. இதே என் பேர் செந்தில், இது வந்து ஒருமை தான் குறிக்குது, ஒரே ஒரு ஆள் தான் குறிக்குது, அப்பனால இஸ் தான் போடணும். செந்தில் இஸ் யூஸ் டு சிட்டி லைஃப். செந்தில் சிட்டி லைஃப்க்கு பழகிட்டான். ரைட்? புரிஞ்சுட்டீங்களா? சிம்பிளா இருக்கா? ஸோ மோஸ்ட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஐஎன்ஜி ஃபார்ம் தான் நம்ம அதிகமா பயன்படுத்துவோம். ஸோ வி ஆர் கோயிங் டு பிராக்டிஸ் மெனி சென்டென்சஸ் யூசிங் am used to, is used to and are used to. Okay, let's practice. Next example. அவள் மற்றவர்களுக்கு உதவுவதற்கு பழகிவிட்டாள். அவள் மற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு பழகிட்டா அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கு. ஸோ எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க, அமைதியா இருக்க கூடாது. கான்செப்ட் புரிஞ்சிருச்சுல? கமெண்ட்ல சொல்லுங்க. Do you understand this concept? ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். ஓகேவா? நான் எப்பவுமே நம்ம பிராக்டிக்கலா தான் படிக்கணும், சும்மா தியரிட்டிக்கலா படிக்காதீங்க. இதெல்லாம் நம்ம லைஃப்ல பேசக்கூடிய சென்டென்சஸ், தமிழ்ல பேசக்கூடிய சென்டென்சஸ். அதை எப்படி இங்கிலீஷ்ல நம்ம பேசலாம் அப்படிங்கறத நான் சொல்லித்தரேன். ஓகேவா? ரைட், ஆன்சர் பண்ணுங்க எல்லாரும். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இங்க யாரு? அவள் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதிடலாம். அவள், ஷீ போட்டாச்சு. ஸோ ஷீ வந்ததுன்னா ஆம் வருமா, இஸ் வருமா, ஆர் வருமா? ஷீ அப்படிங்கிறது அவள், ஒருமை, அப்ப இஸ் வரும். ஷீ இஸ். ஓகே. நெக்ஸ்ட் வந்து கண்ணை மூடிட்டு இந்த வார்த்தையை போட்டுக்கலாம். ஷீ இஸ் யூஸ்ட் டு. ஓகே. ஸோ வெர்ப் எது? உதவுறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஹெல்ப். அதோட என்ன சேர்க்கணும்? ஐஎன்ஜி சேர்க்க மறந்துடக்கூடாது. she is used to helping. she is used to helping. அவள் உதவுவதற்கு பழகிவிட்டால். இங்க மற்றவர்களுக்குன்னு ஒரு வார்த்தை இருக்கு, மற்றவர்கள்னா அதர்ஸ், அவ்வளவுதான். That's it. ரீட் பண்ணி பாருங்க. she is used to helping others. she is used to helping others. அவள் மற்றவர்களுக்கு உதவுவதற்கு பழகிவிட்டாள். ஓகே. இதுல இருந்து நான் உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன். நான் மற்றவர்களுக்கு உதவுவதற்கு பழகிவிட்டேன், அதை எப்படி சொல்லுவீங்க? ஸோ நீங்க வந்து ஹெல்ப் பண்றதுக்கு பழகிட்டீங்க, ஹெல்ப் பண்றது உங்களோட வழக்கமாயிருச்சு. ஓகே. ஸோ அதை எப்படி சொல்லுவீங்க? நான் மற்றவர்களுக்கு உதவுவதற்கு பழகிவிட்டேன். ஸோ நான் அப்படின்னா ஐ யூஸ் பண்ணுவீங்க, சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஐ வரும். ஸோ ஐ வந்து ஆம் வரும், அவ்வளவுதான். மற்ற எல்லாமே வந்து சேம் தான். ஐ எம் யூஸ் டு ஹெல்பிங் அதர்ஸ். ஐ எம் யூஸ் டு ஹெல்பிங் அதர்ஸ். நான் மற்றவர்களுக்கு உதவுவதற்கு பழகிவிட்டேன். தட்ஸ் இட். நெக்ஸ்ட்,
நாங்கள் சீக்கிரம் எழுந்து கொள்ள பழகிவிட்டோம். நாங்க சீக்கிரமா எந்திரிக்கிறதுக்கு பழகிட்டோம். காலை எந்திரிக்கிறது. ஓகே, சோ நாங்க சீக்கிரமா எந்திரிக்கிறதுக்கு பழகிட்டோம். அதை எப்படி சொல்லுவீங்க? சோ நாங்கள் அப்படின்னு வந்திருக்கு சப்ஜெக்ட். சோ வீனா நாங்கள், அது வந்து ஒரு பன்மையை குறிக்கிறது. அப்ப என்ன வரும்? ஆம் வருமா, இஸ் வருமா, ஆர் வருமா? ஆர். வெரி குட். சோ we are. நெக்ஸ்ட் used to. எழுந்து கொள்ள, எழுந்திருக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? wake up. wake up நம்ம இங்க சொல்ல முடியாது, வெர்போட ing சேர்ப்போம். so waking up. used to waking up. சீக்கிரம், early. அவ்வளவுதான். we are used to waking up early. we are used to waking up early. so நாங்க சீக்கிரமா எழுந்து கொள்ள பழகிவிட்டோம். இதே இது நான் சீக்கிரமா எந்திக்க பழகிட்டேன், அதை எப்படி சொல்லுவீங்க? நான் சீக்கிரம் எந்திக்க பழகிட்டேன், அதை எப்படி சொல்லுவீங்க? ஒன்றும் இல்லை. ஸோ சப்ஜெக்ட் ஐன்னு போடுவீங்க, இங்க வந்து பி வெர்ப் ஆம் வரும், அவ்வளவுதான். ஓகே. ஐ எம் யூஸ் டு வேக்கிங் அப் இயர்லி. ஐ எம் யூஸ் டு வேக்கிங் அப் இயர்லி. நான் சீக்கிரமா எழுந்து கொள்ள பழகிவிட்டேன். சிம்பிளா இருக்கா? நெக்ஸ்ட், நான் தினமும் புத்தகங்கள் வாசிப்பதற்கு பழகிவிட்டேன். நான் டெய்லி வந்து புக்ஸ் ரீட் பண்றதுக்கு பழகிட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. ரொம்ப சிம்பிள், எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்து நான் அப்படின்னு வந்திருக்கு, ஐ. இங்க பாத்தீங்கன்னா ஸோ நம்ம பொதுவா வந்து இங்க ஐ அப்படிங்கிற சப்ஜெக்டோட தான் நம்ம அதிகமா வந்து இந்த பி யூஸ்டு வந்து அதிகமா பயன்படுத்துவோம். நான் இது செய்ய பழகிட்டேன், நான் அது செய்ய பழகிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஓகே, ஸோ ஐ போட்டீங்க, அப்ப என்ன வரும்? ஆம். ஐ ஆம் used to. I am used to. ஓகே, நெக்ஸ்ட் வெர்ப் எது? வாசிக்கிறது. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? ரீட் பண்றது. ஓகே, I am used to read. அதோட ing சேர்க்கிறீங்க, reading. I am used to reading. நான் வாசிப்பதற்கு பழகிவிட்டேன். என்னது? புத்தகங்கள். so reading books. reading books. தினமும், every day. That's it. I'm used to reading books every day. I'm used to reading books every day. நான் தினமும் புத்தகங்கள் வாசிப்பதற்கு பழகிவிட்டேன். நெக்ஸ்ட், நான் நான் வெஜிடேரியன் சாப்பிடுவதற்கு பழகிவிட்டேன். இது ஆஸ் யூஷுவல் நம்ம சொல்லக்கூடிய ஒரு சென்டென்ஸ் தான். ஸோ நம்ம வெஜிடேரியனா இருந்திருப்போம், ஸோ நான்வெஜ் சாப்பிட பழகிட்டோம்னா சொல்லுவோம் இல்லையா, நான் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றதுக்கு பழகிட்டேன் அப்படின்னு. அதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ சப்ஜெக்ட் வந்து ஐ தான் வந்திருக்கு. ஸோ ஐ ஆம் used to. நெக்ஸ்ட், சாப்பிட்றதுதான் வெர்பு. ஓகே, ஸோ அதுக்கு என்ன போடுவீங்க? ஈட்டோட ஐஎன்ஜி சேர்ப்போம். ஸோ ஈட்டிங். ஐ எம் யூஸ் டு ஈட்டிங். ஐ எம் யூஸ் டு ஈட்டிங் நான் வெஜிடேரியன். அவ்வளோதான். தட்ஸ் இட். ஐ எம் யூஸ் டு ஈட்டிங் நான் வெஜிடேரியன். நான் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றதுக்கு பழகிட்டேன். நெக்ஸ்ட், இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். அவர்கள் நான் வெஜிடேரியன் சாப்பிடுவதற்கு பழகிவிட்டார்கள், அதை எப்படி சொல்வீங்க? அவர்கள் நான் வெஜிடேரியன் சாப்பிடுவதற்கு பழகிவிட்டார்கள், அதை எப்படி சொல்லலாம்? சப்ஜெக்டை மாத்திருக்கேன், அப்போ பி வெர்பும் மாறும். ஸோ அவர்கள் அப்படின்னா தே, இங்க ஆர் வரும். தே ஆர் யூஸ் டு ஈட்டிங் நான் வெஜிடேரியன். தே ஆர் யூஸ் டு ஈட்டிங் நான் வெஜிடேரியன். ஓகே, அவங்க நான் வெஜிடேரியன் சாப்பிட்றதுக்கு பழகிட்டாங்க. தட்ஸ் இட். ஈஸியா இருக்கா? இதே செந்தில் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றதுக்கு பழகிட்டான் அப்படின்னா செந்தில் இஸ் யூஸ் டு ஈட்டிங் நான் வெஜிடேரியன். செந்தில் அப்படிங்கிறது ஒருத்தரை தான் குறிக்குது, பர்சன். ஓகே, செந்தில் யூஸ் டு ஈட்டிங் நான் வெஜிடேரியன். தட்ஸ் இட். ஓகே, நாங்கள் சென்னையில் வாழ பழகிவிட்டோம். நாங்க சென்னையில வாழ்றதுக்கு பழகிட்டோம், அதை எப்படி சொல்லுவீங்க? சப்ஜெக்ட் வந்து நாங்கள் அப்படின்னு இருக்கு, அதுக்கு இங்கிலீஷ்ல வி. எல்லாரும் ஆன்சர் பண்ணிட்டே வாங்க, யாரும் சைலண்டா இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ வி வந்திருக்கு, அப்ப என்ன வரும்? ஆம் வருமா, இஸ் வருமா, ஆர் வருமா? ஆர். வி ஆர். நெக்ஸ்ட், used to. நெக்ஸ்ட், வெர்ப் பிளஸ் ஐஎன். இங்க வெர்ப் இருக்கா? இருக்கு, வாழ அப்படிங்கறத வெர்ப். சோ வாழ்றதுக்கு இங்கிலீஷ்ல live. லிவ்னு போட முடியாது, லிவிங் அப்படின்னு எழுதணும். ஐஎன்ஜி ஜெரண்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். சோ லிவிங். we are used to living சென்னையில், இன் சென்னை. நாங்கள் சென்னையில வாழ்றதுக்கு பழகிட்டோம். we are used to living in சென்னை. we are used to living in சென்னை. நாங்க சென்னையில வாழ்றதுக்கு பழகிட்டோம். நெக்ஸ்ட், அவள் ரயிலில் பயணிப்பதற்கு பழகிவிட்டாள். அவள் ரயிலில் டிராவல் பண்றதுக்கு பழகிவிட்டாள், அதை எப்படி சொல்லுவீங்க? சோ she, அதனால என்ன வரும்? is, she is.
used to. வெர்ப் என்னதுங்க? பயணம் செய்யறது. அதுக்கு இங்கிலீஷ்ல travel. Traveling. Okay. She is used to traveling. She is used to traveling. ரயிலில். By train. In train போடக்கூடாது. By train. She is used to traveling by train. She is used to traveling by train. Okay. அவள் ரயிலில் பயணம் செய்வதற்கு பழகிவிட்டாள். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரும். டிராவலிங்க்கு ஸ்பெல்லிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும். டிராவலிங் அப்படிங்கிறதுக்கு இந்த ஸ்பெல்லிங்கும் நீங்க யூஸ் பண்ணலாம், அல்லது டிராவலிங் 2 எல்லும் போடலாம், 1 எல்லும் போடலாம். இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? இதையும் சொல்லிடுறேன். ஸோ டிராவலிங் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் இங்கிலீஷ். மோஸ்ட்லி நம்ம புக்ஸ்லாம் இந்த மாதிரி டபுள் எல் போட்டு தான் இருக்கும். ஸோ சிங்கிள் எல் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கன் இங்கிலீஷ். ஸோ நீங்க எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? பிரச்சனையும் கிடையாது. ஸோ பிரிட்டிஷ் தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல வந்து டிராவலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அமெரிக்கன் இங்கிலீஷ்ல வந்து இந்த டிராவலிங் 1 எல் வந்து வராது, ஓகேவா? ஸோ இது இப்போ இதுல இருந்து நான் உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன். நான் தனியா டிராவல் பண்ண பழகிட்டேன். நான் தனியா டிராவல் பண்றதுக்கு பழகிட்டேன். அதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. நான் தனியாக பயணம் செய்வதற்கு பழகிவிட்டேன். அதை எப்படி சொல்லலாம்? வெரி சிம்பிள். ஸோ நான்னா ஐ. ஸோ ஐ ஆம். Okay, I am used to. So I am used to traveling. இது அப்படியே சேர்த்துக்கோங்க. Okay, I am used to traveling alone. Alone na தனியாக. I am used to traveling alone. I am used to traveling alone. நான் தனியாக பயணம் செய்வதற்கு பழகிவிட்டேன். சிம்பிளா இருக்கா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நான் கார் ஓட்டுவதற்கு பழகிவிட்டேன். நான் கார் ஓட்டுறதுக்கு பழகிட்டேன். அதை எப்படி சொல்லுவீங்க? ரொம்ப சிம்பிள். ஸோ சப்ஜெக்ட் வந்து நான் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ஐ என்ன வரும்? ஆம். I am used to. I am used to. வெர்ப் என்னது? ஓட்டுறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? டிரைவ். அதோட ஐஎன்ஜி சேர்த்தீங்கன்னா டிரைவிங். I am used to driving. I am used to driving car. Driving a car. I am used to driving a car. I am used to driving a car. நான் கார் ஓட்டுறதுக்கு பழகிட்டேன். நெக்ஸ்ட், அவர் ஸ்மார்ட் போன் பயன்படுத்த பழகிவிட்டார். ஸோ நம்ம வந்து வீட்டில் பேரண்ட்ஸ் கொஞ்சம் பெரியவங்கலாம் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நம்ம வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா, ஓகே அவங்க வந்து ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண பழகிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ அவர் ஸ்மார்ட் ஃபோன் பயன்படுத்த பழகிவிட்டார். ஸ்மார்ட் ஃபோனா வேற ஒன்றும் இல்லை, டச் மொபைல், ரைட்? ஸோ அதை எப்படி சொல்லுவீங்க? ஸோ அவர், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஹீ வந்ததுனால இஸ் வரும். ஹி இஸ் யூஸ்ட் டு. ஹி இஸ் யூஸ்ட் டு. வெர்ப் என்னது? பயன்படுத்துறது. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? யூஸ். அதோட ஐஎன்ஜி சேர்த்தீங்கன்னா யூசிங். He is used to using smartphone. A smartphone. So smartphoneங்கிறது ஒருமை, அதனால நம்ம வந்து ஆர்டிகிள் ஏ போட்டுருக்கோம் இங்கெல்லாம். ஓகே. He is used to using a smartphone. அவர் ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ண பழகிவிட்டார். நெக்ஸ்ட், நாங்கள் வெப்பமான வானிலைக்கு பழகிவிட்டோம். வெப்பமான வானிலை அப்படின்னா ஹாட் வெதர். ஓகே, டீ வெக்கையா இருக்கும் பாத்தீங்களா, அதுதான் ஹாட் வெதர். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வெர்பே கிடையாது. ஸோ ஹாட் வெதர் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு நவுனை தான் குறிக்குது இல்லையா? ஸோ இதை எப்படி சொல்லுவீங்க? ரொம்ப சிம்பிள். ஸோ நாங்கள் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ வி ஆர் எல்லாரும் ஆன்சர் பண்ணிட்டே வரீங்களா? குட். ஸோ வி ஆர் used to. நவுன் தான் இங்க வந்திருக்கு, வெர்பே கிடையாதுங்க. சோ வெப்பமான வானிலைனா வந்து அது ஒரு நவுன் தான், ஹாட் வெதர். தட்ஸ் இட். we are used to hot weather. நாங்க வெப்பமான வானிலைக்கு பழகிட்டோம் அப்படின்னு சொல்றீங்க. தட்ஸ் இட். எப்படி இருந்தது இந்த நான் சொல்லி கொடுத்த இன்ஃபர்மேஷன்? யூஸ்ஃபுல்லா இருந்ததா? சோ am used to, is used to, are used to. So all together எல்லாத்தையும் சேர்த்து நம்ம be used to அப்படின்னு சொல்லுவோம். be used to ஒரு வார்த்தை கிடையாது. ஸோ பிங்கிறது வெர்பை குறிக்குது, பி வெர்ப். இந்த 3 சேர்ந்தது தான். ஓகேவா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். உங்களுக்கான டெஸ்ட் ஸ்கிரீன்ல இப்போ ஒரு சென்டென்ஸ் தெரியுது. ஸோ இந்த சென்டென்ஸ்க்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தான் டைம், அதுக்குள்ள ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ ஸ்கிரீன்ல தெரியற சென்டென்ஸ் நல்லா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ டைம் ஸ்டார்ட் ஆக போகுது.
எல்லாரும் ஆன்சர் பண்ண இப்பவே ஆரம்பிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். குட். Your time starts now. டைம்ஸ் அப். நிறைய பேர் சூப்பர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. வெரி குட். இப்போ இதுக்கான ஆன்சர் சொல்றேன், செக் பண்ணிக்கோங்க. ஆன்சர். குட் ஜாப். ஓகே, சோ இப்போ உங்களுக்கான ஹோம்வொர்க். நான் ஆங்கிலம் பேசுவதற்கு பழகிவிட்டேன். நான் இங்கிலீஷ் பேச பழகிட்டேன். ஓகே, இது எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? உங்களோட ஆன்சர் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நிச்சயமாவே இங்கிலீஷ் ஈஸியா பேசிடலாம். ஓகேவா? வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.